நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் கிட்ட இருந்து அவருடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த மனுல விஜய் நடிகை ஒருவரோட திருமணத்தை மீறிய உறவுல இருக்கிறதா குற்றம் சொல்லியிருக்காங்க. அதோட தன்னை நீலாங்கர வீட்டில் அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது தொடர்பான வழக்கு ஏப்ரல் மாதம் விசாரணைக்கு வர இருக்கு. இந்த சூழல்ல நடிகர் விஜய் கல்பாத்தி அகோரம் தயாரிப்பு நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள்ல ஒருவரான கல்பாத்தி சுரேஷ் அவருடைய பையனுடைய திருமண விழால கலந்துகிட்டாரு. சென்னையில நடந்த இந்த திருமண விழால நடிகை த்ரிஷாவோட விஜய் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருந்தாரு. இந்த விஷயம் சமூக வலைதளங்கள்ல பேசுபொருளா மாறி இருக்கு. இதை பத்தி பலரும் பலவிதமான கருத்துக்களை சோசியல் மீடியால பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது தொடர்பா மகளிர் தின விழா நிகழ்வுல பேசிய நடிகர் விஜய், இப்ப நடைபெற்று இருக்கக்கூடிய விஷயங்களை நான் பாத்துக்கிறேன், அது அந்த அளவுக்கு வர்த்து இல்ல அப்படின்னு பேசியிருப்பாரு. விஜயுடைய இந்த பேச்சு சமூக வலைதளங்கள்ல மேலும் விவாதத்துக்கு இழுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த விவகாரம் தொடர்பா விஜயுடைய கட்சியில இருக்கக்கூடிய பெண்களுமே இப்ப குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் ஒரு மேடையில பேசியிருக்காரு. அவர் ஒரு நிகழ்வுல பேசும்பொழுது மேடையில அவர்கிட்ட அவர் கூட நடிச்ச நடிகைகள் பத்தின கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அப்போ பொன்னியின் செல்வன் திரைப்படத்துல குந்தவை கதாபாத்திரத்துல நடிச்ச த்ரிஷாவை பத்தி கேள்வி கேட்டாங்க. அப்ப பேசிய பார்த்திபன், குந்தவையை இப்ப வீட்டுக்குள்ளேயே குந்த வச்சா நல்லது, நிறைய பிரச்சனைகள் உண்டாகாம இருக்கும், எல்லா விஷயத்தையும் வெளிப்படையா பேச முடியாது இல்லையா, அதனால சில கவிதைகளை ரசிக்கலாமே தவிர அந்த கவிதைகளை வெளியில சொல்லாம இருக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன்னு பேசியிருந்தாரு. இந்த நிலையில நடிகரும் இயக்குனருமான பார்த்திபனுடைய பேச்சுக்கு நடிகை த்ரிஷா கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அவர் தனது எக்ஸ் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமீபத்திய நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களால ஒரு நபர் தன்னுடைய உதவியாளர் மூலம் தெரிவித்த வேண்டுகோளின் பேர்ல என்னுடைய பெயரும் படமும் கடைசி நிமிடத்துல சேர்க்கப்பட்டதா எனக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு. மைக்கேல் பேசுவதால் முட்டாள்தனமான கருத்து சரியாயிடாது. அறிவில்லாம பேசக்கூடிய வார்த்தைகள் பேசப்படுவரை விட பேசுவாங்க இல்லையா, அவங்களுடைய சுயரூபத்தையே தான் காட்டும். இந்த கருத்தை முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருந்திருக்காங்க.